இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நமத்து போன பட்டாசுன்னு கிடப்பில் போடப்பட்ட கமலின் 5 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? யாரும் செய்ய முடியாததை செய்ய துணியும் நடிகர் தான் உலகநாயகன் கமலஹாசன். நடிப்பில் இவரை மிஞ்ச எவரால் முடியாது என்று சொல்லும் அளவிற்கு நம்மவர் நாயகன். ஒப்பற்ற கலைத்திறமையுள்ள ஆகச்சிறந்த நடிகர் கமல் நினைத்தால் மட்டுமே சில படங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும். அப்படி இவர் நடிப்பில் சில படங்கள் உருவாக்கப்பட்டு பாதியிலேயே கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறது. இந்த படங்களை எப்படியாவது உயிர் கொடுத்து திரையில் காண்பித்து விட வேண்டும் என்று ரசிகர்கள் பலரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் நடிப்பில் உருவாகி எத்தனையோ படங்கள் வெளிவர முடியாமல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் சில படங்கள் வந்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க. அது என்னென்ன படங்கள் என்று தற்போது பார்க்கலாம். இந்த வரிசையில் முதல் படமாக மகளிர் மட்டும். தமிழில் வந்த மகளிர் மட்டும் என்ற படத்தை ரீமேக் செய்து வெளியிட கமல் திட்டமிட்டிருந்தார். இப்படத்தை கமல் தயாரிப்பில் சீமா, சில்பா மற்றும் சீரா ஆகிய 3 பெண்களின் கதையை வைத்து அமைக்கப்பட்டது. இவர்களின் முதலாளியாக ரந்தீர் கபூர் தொடர்ந்து துன்புறுத்தி வருவதால் இவருக்கு சரியான பாடத்தை கற்பிக்கும் விதமாக 3 பேரும் சேர்ந்து விசித்திரமான சில செயல்களை நக்கல் நையாண்டியுடன் இருக்குமாறு கதை அமைக்கப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் படத்தை வெளியிடப்படாமல் போய்விட்டது. இந்த வரிசையில் இரண்டாவதாக பார்க்க போகும் படம் மருதநாயகம். 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி துவங்கி வேளங்குடியில் ஒரு சில காட்சிகள் படமாக்கப்பட்டது. இதில் கமல்ஹாசன் நண்பர் ஒருவரின் கதாபாத்திரம் சர்ச்சையை ஏற்படுத்தும் அளவிற்கு வாக்குவாதமானது. அதனால் இப்படத்தை கமலுடன் இணைந்து தயாரிக்க திட்டமிருந்த ஒரு பிரிட்டிஷ் நிறுவனம் பின்வாங்கியது. அடுத்து இப்படத்தின் பணிகள் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1999ஆம் ஆண்டு இப்படத்தை புதுப்பிக்கும் விஷயமாக கமல் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். ஆனாலும் படம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டது. இதனால் படம் ஆரம்பிக்கும் முன்னே கமல் அவருடைய 8 கோடி பணத்தை செலவு செய்திருக்கிறார். அது அத்தனையும் நஷ்டமாகி போய்விட்டது. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. இந்த வரிசையில் மூன்றாவதாக பார்க்க போகும் படம் சபாஸ் நாயுடு. கமல் நடிப்பில் வெளிவந்த தசாவதாரம் படத்தில் அதிகமாக பேசப்பட்ட கதாபாத்திரம் என்றால் அது சபாஸ் நாயுடு தான். அதனால் புதிதாக இந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் ஊட்டும் வகையில் ஒரு நகைச்சுவையான படத்தை எடுக்கலாம் என்று முயற்சி எடுத்தார். அதற்காக தெலுங்கு நகைச்சுவை நடிகர் பிரம்மானந்தத்தை கோர்த்து விட்டார். ஆனால் அந்த நேரத்தில் கமல் காலில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டதால் இப்படத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டார்கள். இந்த வரிசையில் நான்காவதாக பார்க்க போகும் படம் மார்க்கண்டேயன். இப்படம் முழுக்க இயக்குனரின் அஜாகிரதையால் கை நழுவி போனது என்றே சொல்லலாம். அதாவது 1990ஆம் ஆண்டு தயாரிப்பாளர் கேடி குஞ்சுமோகன் கமல்ஹாசனை வைத்து ஒரு பான் இந்தியா படமாக உருவாக்க நினைத்தார். ஆனால் கதை எதுவும் ஒத்து வராததால் இந்த படம் டிராப் ஆகிவிட்டது. இந்த வரிசையில் ஐந்தாவதாக பார்க்க போகும் படம் அமரகாவியம். அவ்வை சண்முகி படத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது அமரகாவியம் என்ற தலைப்பில் கதையை எழுதினார். இப்படத்தை இவருடைய மனைவி சரிகா இயக்குவதாக இருந்தது. இதில் நக்மா மற்றும் சில்பா செட்டி நடிப்பதற்கு பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது. ஆனால் இப்படத்திற்கு லேட்டஸ்ட் தொழில்நுட்பம் தேவைப்பட்டதால் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அமெரிக்கா போயிருந்தார். போயிட்டு வந்தவர் இந்த படத்தை பற்றி எதுவும் பேசாமல் அப்படியே விட்டுவிடலாம் என்று கிடப்பில் போட்டு விட்டார்கள். இது மட்டும் இல்லாமல் இப்படத்தை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் ஆரம்பித்து பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்த நிலையில் சில படங்களில் கதைகள் நமுத்து போன பட்டாசாக புஷ்ஷுன்னு போய்விட்டது. ஓகே வியூவர்ஸ், இந்த 5 படத்தில் நீங்கள் எந்த படத்திற்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.